அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளில தேவன் நம்மோடு கூட பேச முடிக்கப்போமா. பரிசுத்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வருகிறவருமாகிய சர்வவல்லமுள்ள தேவனை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 118 சங்கீதம் அதுல 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். நெருக்கத்திலிருந்து என்ன பண்றான்? மனிதன், சங்கீதக்காரன் தாவீது, தேவனுடைய மனுஷன் என்ன பண்றான்? அந்த நெருக்கத்தின் பாதையில, அப்போ வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நெருக்கம், இந்த நெருக்கத்தை என்னால தாங்க முடியல, நெருக்கத்தில் எனக்கு விடுதலை பெற முடியலன்னு சொல்லி அந்த நெருக்கமான சூழ்நிலையில யோனா பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கத்தில் மீன் வயிற்றுக்குள்ள உள்ள மாட்டிக்கிட்டான். சோத்திரம், பயங்கரமான நெருக்கம், வெளியே போக முடியல. உள்ளே போக முடியல. உள்ள போயிட்டோம்னா பயங்கரமான நெருக்கம். அப்ப என்ன பண்றான்? அந்த நெருக்கத்துல தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். இந்த இடத்துல தாவீது என்ன பண்றான்? இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சோத்திரம், ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்துல பாதையில நீங்க கடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. நெருக்கமான இடத்துல பேச்சே வராது. சோத்திரம், நெருக்கமான நேரத்துல என்ன பண்ணாதுங்க? பேச்சே வராது. ஏன்னா ஒண்ணுமே அமைதி என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல போய் பேசாம உட்காந்துருவோம், சாப்பிட மாட்டான், தூங்க ஏதாவது என்ன பண்ணுவோம்? அமைதியா போய் உட்காந்துருவோம். நெருக்கமான சூழ்நிலை, பேச முடியாம திக்குமுக்காடு நிலத்துல. ஆனாலும் தேவனுடைய பலத்த கரம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும். அப்ப இயேசுவை நோக்கி இந்த சங்கீதக்காரன் தாவீது, யோனா ஒரு நோக்கி பார்த்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். விடுவித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணாங்களா? விசாலமான ஒரு இடத்தை நம்பினார். ஒரு நெருக்க வருதுன்னா, ஒரு இக்கட்டு வருதுன்னா, ஒரு பிரச்சனை, கர்த்தர் சொல்றாரு வார்த்தை, அவன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம நெருக்கத்தின் பாருங்க, ஒரு உயர்வை, ஒரு பந்தியை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்படி அவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்த கர்த்தர் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சோத்திரம், இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விசாலத்திலே என்னை கொண்டு வந்தார். சோத்திரம். இன்றைக்கு தேவன் நம்ம என்ன பண்ணோம்? நெருக்கமான இருப்போம். இன்னைக்கு விசாலமான இடத்துல என்ன பண்ணோம்? ஏசப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா ஒருவர் நெருக்கத்துல நீ இருந்தால் அந்த நெருக்கத்தை நிச்சயமாய் தேவனால மாற்ற முடியும். அது நெருக்கம் நிரந்தரமானது அல்ல. நிச்சயமா இந்த நெருக்கத்தை மாற்றுவார். யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின ஆண்டவர், தாவீதின் எல்லையை விரிவாக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினவர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையின் நெருக்கம் ஒரு விசாலமான இடத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மனசை கொடுத்து, நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, தேவையில்லாத காரியத்தை விட்டுட்டு, தேவையில்லாத காரியத்தை பிடிக்காத ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம நோக்க வேண்டிய இடம், நம்ம இருக்க வேண்டிய இடம், நம்ம இந்த நெருக்கமான நேரத்துல இக்கட்டான நெருக்க வேண்டிய இடத்துல இக்கட்டில் சோத்திரம் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கு. நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நிச்சயமாய் பாதுகாப்பு. இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணார்? கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். சோதனை நெருக்கமானதை யார்ட்டை நம்ம சொல்லி ஷேர் பண்ணி ஒண்ணும் முடியாது. ஆனால் தேவன்கிட்ட சொன்னோம்னா நிச்சயமாய் நம் நெருக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு விசாலம் இருக்கிறது. ஒருவேளை நெருக்கத்தின் பாதையை கடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் விசாலத்தை வைத்திருக்கிறார் என்பதில் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் உங்களை பாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாமல் மேலாதீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ராஜாதி ராஜனே, நெருக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குனதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர் திறந்த வல்லமையில கரம் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார்கள். எந்தெந்த நெருக்கத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை போய்கொண்டிருக்கிற அந்த நெருக்கத்திலிருந்து விழுந்து விசா கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.